ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிரேசில் அப்படிங்கிற ஒரு நாட்டில் வந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. அந்த ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாரஸ்ட் சைடு வந்து நம்ம ட்ரிப்பு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. அட்லாஸ்ட் ட்ரிப் எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் காட்டு பகுதிக்கு வந்து ட்ரிப்பு வந்து போய்கிட்டு இருக்காங்க. காலையில் வந்து எல்லாருமே வந்து நிறைய என்ஜாய்மெண்ட்லாம் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நைட் ஆக 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 அந்த ஒரு காட்டில் வந்து பனி புயல் வந்து வர ஆரம்பிக்குது. பனி புயல் வந்ததுக்கப்புறம் அந்த கேங்கில் இருக்க ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, நம்ம வந்து தப்பான ஒரு சீசனில் வந்து நம்ம இந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு ட்ரிப்புக்காக வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஸோ பனி புயலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க அவங்க வந்து எங்கேயுமே வந்து ஸ்டே பண்ண முடியாத அளவுக்கு வந்து எல்லா சைடு வந்து பனியாக கொட்டி இருந்துச்சு. ஸோ தூரத்தில் பார்க்கும்போது ஒரு வீடு வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு வீட்டில் வந்து ஒரே ஒரு விளக்கு தான் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு வீட்டில் வந்து யாரோ வந்து வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம போய் ஹெல்ப் கேட்போம். இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு வேணா நம்ம வந்து இந்த வீட்டில் தங்கிக்கிறதுக்கு அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க இல்லையா சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டோர் பக்கம் நின்றுட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் கேட்குறாங்க, இன்னைக்கு நைட்டு நாங்கள் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த ஒரு 4 பேருக்கு தெரியாம போயிருச்சு. அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு ஆள் வந்து இறந்து போய் கிடக்குறாரு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இறந்து போன ஆள் வந்து கிட்டத்தட்ட வந்து 96 பேரை வந்து கொண்டிருக்காங்க, இன்க்ளூடிங் இவங்களையும் சேர்த்துன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஸோ அந்த ஆள் எதுக்கு இவங்களெல்லாம் கொண்டாங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குற ஆட்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் அந்த 4 பேருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒன் பை ஒன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிரேசில் அப்படிங்கிற நாட்டில் வந்து ஒரு 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து இருக்கிறாங்க. 4 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து 4 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸான கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு 4 பேர் வந்து ஒன்றா மீட் பண்ணுறாங்க. நம்ம ட்ரிப்பெல்லாம் போய் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நம்ம ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ்லலாம் ஒன்றா ட்ரிப்பு போனது. ஸோ கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வர நம்ம வந்து எந்த ஒரு ட்ரிப்புமே போகல. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு இடத்துக்கு வந்து ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் எல்லாருமே போடுங்க. ஸோ எந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து போகிற மாதிரி வசதியாக இருக்கும் அந்த ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அட்லாஸ்ட் பிளான் போட்டு ஒரு 1 வீக் தாண்டினதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அகைன் ஒன்றா கேதர் ஆகுறாங்க. அந்த ஒரு டயத்துல வந்து ஒரே ஒரு ஆள் மட்டும் சொல்றாங்க, இப்படி ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னா அந்த ஒரு ஃபாரஸ்ட் வந்து பார்க்கிறதுக்கு வந்து அவ்வளோ அழகா இருக்கும். நிறைய லேக் இருக்குது, நிறைய பியூட்டிஃபுல்லான மரம்லாம் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு இடம் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிரைவசியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விதத்தில் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த ஒரு பிளேஸை பற்றி இவங்களுக்குலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. ஸோ அந்த ஒரு இடம் வந்து இவ்வளோ பிரைவசியாக இருக்குமோ, இவ்வளோ அழகா இருக்குமோ, கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து வீக்கெண்ட் வந்து விடுறாங்க. ஒரு 2 டேஸ் ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு டயத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு கேரவன் புக் பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. கேரவன் வந்து ரோட்டோரமாக வந்து பார்க் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து பேக்கில் எடுத்துட்டு அந்த ஒரு காட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. காட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் நிறைய ஃபால்ஸாக இருக்கட்டும், நிறைய அனிமல்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், நிறைய ட்ரீஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்து ஃபோட்டோஸ் எடுத்து வீடியோஸ் எடுத்துட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளையாண்டு குளிச்சுட்டு ஸோ இந்த ஒரு ஹாப்பினஸில் வந்து அந்த ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு டயத்தில் வந்து சீக்கிரமாக வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. எதுக்குன்னா அது வந்து ஒரு விண்டர் சீசன். ஸோ அதனால வந்து சீக்கிரமா இருட்டாக இவங்களால வந்து அந்த ஒரு டயத்துல வந்து ரோட்டு சைடு வந்து போகவே முடியல. ஸோ அந்த ஒரு காட்டில் வந்து பனி புயல் வர ஆரம்பிச்சிருச்சு. சுற்றி பார்க்குற எல்லா இடமும் வந்து பனியா இருக்குது. ஸோ அவங்களால வந்து அவங்கள காப்பாற்றிக்கணும்னா பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு இடம் இருந்தால் அங்கே போய் இன்னைக்கு ஒரு நாள் நைட் வந்து அவங்க ஸ்டே பண்ணணும். அப்படி ஸ்டே பண்ணால் மட்டும்தான் அவங்கள வந்து காப்பாற்றிக்க முடியும், அதாவது அந்த குளிர்ல இருந்து அவங்கள வந்து காப்பாற்றிக்க முடியும். ஸோ வெளியே எல்லா சைடும் சுற்றி பார்க்குறாங்க. அவங்க தங்குற மாதிரி எந்த ஒரு இடமும் வந்து அவங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக தெரியவே இல்லை. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 100-200 மீட்டர் தாண்டி அவங்க போனதுக்கு அப்புறம் தூரத்தில் ஒரே ஒரு வீட்டில் வந்து ஒரே ஒரு ஒத்த விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு பிளான் தான் போடுறாங்க. தூரத்தில் வந்து ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்லயும் வந்து விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு விளக்கு வந்து யாரோ இப்போ தான் ஏற்றி வச்சிருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அந்த வீட்டில் யாரோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் எங்களை தங்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்க இருந்து நேரம் அந்த ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வந்து டோருக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ வீட்டுக்குள்ள யார் இருக்கீங்க, இன்னைக்கு ஒரு நாள் நைட் வந்து நாங்கள் வந்து இங்க தங்கலாமா, வெளியே வந்து ஓவரா பனி புயல் வந்து பொழியறனால எங்களால வந்து வெளியே வந்து தங்க முடியாது, ரொம்ப குளிர் எடுக்குது, நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு நாள் நைட் வந்து உள்ள தங்குறோம், நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ அந்த வீடோட டோர் வந்து கொஞ்சமாக ஓப்பன் ஆகுது. சடனாக வந்து ஒரு கன் சவுண்ட் வந்து கேட்குது. கன் சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் அவங்க கேங்கில் இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு மட்டும் முன்னாடி கீழே விழுந்து போகிறான். ஸோ கீழே விழுந்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கிற அந்த 3 பேருக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி. என்னடா இது, நம்ம வந்து உதவி கேட்டு வந்தோம், நம்ம ஃப்ரெண்டையும் வந்து உள்ள இருந்து சுட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியில் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சடனாக இறந்து போன ஃப்ரெண்டோட காலை பிடிச்சி வந்து இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போகும்போது அகைன் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து துப்பாக்கி சூடு சவுண்ட்லாம் கேட்குது. துப்பாக்கி சூடு சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. ஸோ அட்லாஸ்ட் காட்டுக்கு ஒரு சைடு கிட்டத்தட்ட அந்த வீட்டை விட்டு நம்ம ஒரு 500-600 மீட்டர் வந்து வேகமாக ஓடி போய் அந்த இறந்து போன ஆளை வந்து அந்த ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இடத்துல வந்து இப்போ வந்து நம்ம ஒரு ஃபயரை வந்து உண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா விறகு எதுவுமே எடுக்க முடியாது, எல்லாமே வந்து பனியில வந்து ஒரு மாதிரி உறைஞ்சு போயிருக்குது. ஸோ வேற ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி, அதாவது இப்போ 3 பேர் தான் உயிரோட இருக்காங்க. அதுல இருந்து ஒரு ஆள் வந்து கலண்டு காட்டுக்குள்ள வந்து போய்கிட்டு இருக்காரு. ரொம்ப தூரம் போயிட்டாரு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 300-350 மீட்டர் வந்து தாண்டி போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் தூரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு கூடார மாதிரி இருக்குது. அதுக்கு அடியில் வந்து நிறைய விறகுலாம் வந்து கிடந்திருக்கு. அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துக்கு போகிறாரு. போன உடனே பின்னாடி யாரோ ஓடுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஓடுற மாதிரி சவுண்டு கேட்கும்போது சரி காட்டுக்குள்ளே ஏதாச்சும் விலங்கு எங்கேயாச்சும் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அகைன் 2 பேர் சேர்ந்து ஓடுற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து பின்னாடி திரும்பி பார்க்குற செகண்ட்ஸில் வந்து அவரோட கதையை முடிஞ்சு போச்சு. ஸோ அவர் கத்துறாரு கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கத்தி முடிச்சதுக்கு அப்புறமும் அவரோட வாய்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து அவுட் ஆகுது. அவரோட வாய்ஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்னடா இது காட்டுக்குள்ள போய் குச்சி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போனவன இன்னும் ஆளை காணும்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்க 2 ஃப்ரெண்டு அதாவது இறந்து போன ஃப்ரெண்டு வந்து அந்த மரத்தோரமா வந்து வச்சுட்டு இவங்க 2 பேரும் அவங்களை தேடுறதுக்காக போறாங்க. போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல வந்து அந்த பையனோட காலடி தடம் வந்து முடிஞ்சு போகுது. அந்த ஒரு இடத்துல நின்று இவன் எங்கடா போனா அப்படின்னு சொல்லி இப்படி சுத்தி தேடிட்டு இருக்கும் போது பாக்குறாங்க மேல இருந்து ஏதோ வந்து தண்ணி மாதிரி வந்து அவங்க தலையில வந்து விழுது. என்னடா இது தண்ணி மாதிரி விழுதுன்னு சொல்லிட்டு தொடச்சு கையில பார்க்கும்போது ரத்தம். மேல என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தலையே இல்லாம அவங்க ஃப்ரெண்டு வந்து அந்தரத்தை தொங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்கு வந்து பயங்கர பயம் வருது. ஆல்ரெடி ஒருத்தனை வந்து நம்ம பறி கொடுத்துட்டோம், அவன் அங்க இருக்கிறான். இங்க ஒருத்தன் வந்து தலை இல்லாம தலையில தொங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கையும் உடல காலும் உடல உடனே வேகமா அந்த ஒரு வீட்டை பக்கம் வந்து ஓடி போறாங்க. இந்த ஒரு வீட்டுல தான் யாரோ ஒரு ஆள் வந்து உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க தான் இவங்க 2 பேரையும் கொலை பண்ணிட்டாங்க. நம்ம கையில கன் இருக்கு. இந்த ஒரு கன்னை வச்சு அவரை வந்து கண்டிப்பா நம்ம வந்து கொலை பண்ணியே ஆகும்னு சொல்லிட்டு கன்னை வச்சு ஒரு ஆள் வந்து ரெடியா இருக்கிறாங்க. இன்னொரு பையன் வந்து கதவை திறந்து உள்ள போறான். உள்ள போய் பார்க்கும்போது ஒரே ஒரு ஆளு இறந்த நிலையில கையில துப்பாக்கியோட அந்த வீட்டுல வந்து நடு பகுதியில் வந்து சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதை பார்த்ததுக்கு அடுத்து அவனுக்கு வந்து ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது ஒரு ஆள் வந்து இறந்த நிலையில கையில துப்பாக்கியோட இருந்தாரு, இவரா நம்மளை பத்தி கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ வேற யாரும் வந்து ஒரு வீட்டுல வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது வெளியே துப்பாக்கி வச்சுட்டு ஒரு பையன் என்னம்ல அவனையும் வந்து உள்ள கூட்டு போறான். உள்ள கூட்டு போனதுக்கு அப்புறம் டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. இந்த ஒரு வீடு நடு மத்தியில சேர்ல வந்து எலும்பு கூடோட ஒரு கன் வச்சுட்டு ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருந்தாருல, அந்த ஒரு ஆள் உடம்புல வந்து அங்கங்க சதைகள்லாம் வர ஆரம்பிச்சு அழுகிய நிலையில புழுவா இருந்துச்சு. உடனே அந்த ஒரு உருவம் வந்து எந்திரிச்சு வர ஆரம்பிக்குது. எந்திரிச்சு வர ஆரம்பிச்ச உடனே அந்த ஒரு உருவம் வந்து சிரிச்சுக்கிட்டே இவங்களை பார்க்க பக்கத்துல வந்துட்டு இருக்குது. இவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. வெளியே இருக்க டோரை வந்து ஓபன் பண்ண ஒரு பையன் சொல்றான். அவன் ஓடி போய் டோரை ஓபன் பண்றான். டோருக்கு வெளியே இன்னொரு டோர் இருக்கு. அந்த டோரை ஓபன் பண்றான். அதுக்கு பின்னாடி இன்னொரு டோர் இருக்குது. அந்த ஒரு உருவம் வந்து இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கையில துப்பாக்கியோட பக்கத்துல வந்துகிட்டே இருக்குது. அந்த ஒரு நேரம் அந்த வீட்டுல சுத்தி லைட் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. லைட் எல்லாம் எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு டோரை ஓபன் பண்ண பையன் வந்து இறந்து போறான். ரிமைனிங் வந்து ஒரே ஒரு பையன் தான் இருக்கிறான். அந்த ஒரு பையனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல போகுது. அந்த ஒரு டயத்துல தான் பயத்துல அந்த பையன் மேலே எட்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 92 பேரு தலை இல்லாம அந்த ஒரு இடத்துல வந்து தொங்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு பையன் வந்து பயங்கர ஷாக் ஆகுறான். அந்த ஒரு பையனையும் கொலை பண்ணிருச்சு. ஸோ அந்த வீட்டில் இருந்த வயசான ஆள் வந்து கிட்டத்தட்ட 96 பேரை கொன்று தலை இல்லாம அந்த ஆள் வீட்டுக்குள்ள வந்து அந்தரத்துல தொங்க விட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட 18th செஞ்சுரியில வந்து ரொம்ப வைரலா வந்து பேசப்பட்டுச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க ஆட்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி ட்ரிப் போறதுக்குலாம் பிளான் போடுறாங்கன்னா அட்லீஸ்ட் ட்ரிப் போட்ட இடத்த பத்தி கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஸோ வீடியோ பார்க்குற ஆட்கள் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டெய்லி காலையில 11 மணிக்கு நம்ம சேனல்ல வந்து கரெக்டா ஒரு ஹாரர் வீடியோ வந்துடும். ஸோ அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் வீடியோல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். ஸோ பாய் நண்பா.